பேரம் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டி ஆளுநர் அர்லேக்கரிடம் அதிமுக புகார் அளித்துள்ளது. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இன்பதுரை எம்பி ஆகியோர் ஆளுநரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். இன்று காலை பாஜக மாநில தலைவர் நயினார் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்திருந்த நிலையில் பிறகு திமுக நிர்வாகிகளும் சந்தித்து மனு கொடுத்திருந்தார்கள். தற்போது ஆளுநரிடம் அதிமுக புகார் அளித்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், விரிவான தகவல்கள். தொடர்ந்து பேசலாம். தாவேகா குதிரை பேரம் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டி ஆளுநர் அர்லேக்கரிடம் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இன்று காலை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருந்தார். ஆளுநர் அர்லேக்கரை திமுக நிர்வாகிகளும் சந்தித்து மனு கொடுத்திருந்தார்கள். இந்த சூழலில் அதிமுக சார்பில் தற்போது சந்திப்பு நிகழ்த்தப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், விரிவான தகவல்கள். தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அவர்களை சந்தித்து அதிமுக சார்பில் புகார் ஒன்றை அளிக்க தற்போது அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதே போன்று அதிமுக எம்பி இன்பதுரை உள்ளிட்டோர் ஆளுநர் மாளிகை வந்திருக்கின்றனர். இதுக்கு முன்பாக திமுக சார்பிலும் புகார் அளிக்க வந்திருக்கின்றனர். அதிமுக சார்பில் குதிரை பேரம் நடந்திருப்பதாக, வெளிப்படையாக குதிரை பேரம் நடந்திருப்பதாக புகார் சாட்டி இந்த புகார் கொடுக்க வந்திருக்கின்றனர். அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து பதவியை ராஜினாமா செய்து தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவதாகவும், வெளிப்படையாக குதிரை பேரம் நடந்திருப்பது உறுதியாகின்றது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தான் இந்த புகாரை தற்போது வந்திருக்கின்றனர். புகாரில் குறிப்பாக ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீண்டும் அதே தொகுதியில் இடைத்தேர்தலில் நிற்கக்கூடாது, அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த புகாரை தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று தொடர்ந்து வெளிப்படையாகவே குதிரை பேரம் நடந்து வருவதாகவும், இதன் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து அதிமுகவில் வாரந்தோறும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருவதால் அதிமுக பலமிழந்து வரும் சூழலில் இது குறித்து நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. மறுபுறம் இன்று காலை கூட தேர்தல் ஆணையத்தில் இது தொடர்பாக அந்த இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என அதிமுக இன்பதுறை சார்பில் புகார் அளித்த நிலையில் தற்போது ஆளுநரை சந்தித்து இந்த மனு அளிக்க வந்திருக்கின்றனர். வேதவள்ளி, ஏற்கனவே பாஜக, சற்று நேரத்திற்கு முன்னர் திமுக, தற்போது அதிமுக, இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா நவீன்? தற்போது திமுக நிர்வாகிகள் RS பாரதி, அதே போன்று அந்த நிர்வாகிகளை சந்தித்து பேசி வருகின்றனர். அதன் பின்பு அதிமுக நிர்வாகிகள் சந்திக்க இருக்கின்றனர். இந்த திமுக நிர்வாகிகள் ஆளுநர் சந்தித்து விட்டு வெளியே வந்து செய்தியாளர் சந்தித்த பின்புதான் ஆளுநர் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது, நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது என்ன விவகாரங்கள் தெரிய வரும், முழுமையான தகவல் வெளியே வரும். ஆனால் தொடர்ந்து அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்டோர் தமிழக வெற்றி கழக அரசை குதிரை பேரம் வெளிப்படையாக நடத்துவதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஊழல் இல்லாத ஆட்சி தருகிறோம், அதே போன்று பொதுமக்களின் நல்லாட்சி தரும் என கூறி வந்த நிலையில் குதிரை பேரம் நடத்துவதாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி நவீன்.